ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோனி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அவள் பாஸை தான் அவள் கல்யாணம் பண்ணியிருக்கா. இப்போ அதே கம்பெனியில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. பேசிக்கிட்டு இருக்கும்போதே லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அப்போது அவளுடைய ஹஸ்பண்டை அவள் பார்த்துட்றா. இவன் தான் நம்ம கதையினுடைய ஹீரோ. அவனுடைய செக்யூரிட்டி அவனுடைய டையை சரி பண்ணிக்கிட்டு இருப்பா. அதை பார்த்த ஹீரோனி கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. சுச்சுவேஷன் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். உடனே அவளுக்கு டவுட் வரும், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அவளுடைய ரிலேஷன் பற்றி அவ்வளோ சீரியஸாக இருக்க மாட்டாள். 2 வருஷம் முன்னாடி அவளுடைய பாய் ஃப்ரெண்டு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுடைய ஃபேமிலியில் இருந்து பொண்ணு கேட்டு வந்திருப்பாங்க. ஹீரோனியும் கோவத்தில் ஓகேன்னு சொல்லியிருப்பா. ஆனால் அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே எதுவும் இருக்காது. சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனி படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவுடைய கம்பெனிலே போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பா. ஆனால் அவளுடைய ஐடென்டிட்டி பற்றி யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டாள். ஹீரோ கூட அவங்க அம்மாவை ஹெல்த் கண்டிஷன் காரணத்துக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருப்பான். அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருந்துச்சு. ஹீரோயின் அவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு 2 பேரும் ஹீரோவுடைய அம்மாவுக்கு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டு. அதனால தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. ஆரம்பத்தில் அவங்க 2 பேருக்குள்ளே அப்படி இப்படி இருந்தாலும் போக போக அவங்க 2 பேருக்குள்ளே நெருக்கம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு நாள் லிஃப்ட்டில் ஹீரோனி ஃப்ரெண்டு பேசுகிறத ஹீரோ கேட்டுடுறான். ஆஃபீஸில் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணவே மாட்டாங்களான்னு. உடனே ஹீரோ லிஃப்ட்டில் இருந்து எல்லாருமே வெளியே அனுப்பிடுறான். அவளை டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என் பொண்டாட்டி என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காளா, நான் ஆஃபீஸில் அவள் கூட ரொமான்ஸ் பண்ணுறது இல்லையான்னு. ஆனால் ஹீரோனி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு சும்மா ஜோக்கால் தான் சொன்னான்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். ஆனால் ஹீரோ இங்கேயும் அவளை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுடைய செக்யூரிட்டிக்கு ஹீரோனியோடைய ரியல் ஐடென்டிட்டி தெரியும். ஆனால் அவள் அதை ஹீரோ கிட்ட சொல்லவே மாட்டான். ஏன்னா அந்த செக்யூரிட்டிக்கு ஹீரோ மேலே ஒரு கண்ணு. அதனால அவங்க 2 பேரையும் எப்படியாச்சும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அதுக்காக தான் அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆஃபீஸில் எல்லாரும் பார்க்குற மாதிரி. இங்கே ஹீரோனியை விடவே மாட்டான். ஹீரோனி சொல்வா, ப்ளீஸ் விடுங்க, யாராச்சும் பார்த்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் யாருக்குமே தெரியாதுன்னு. அவள் உண்மையிலே எக்ஸ் மேலே இருக்கிற கோவத்தினால ஹீரோவை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஒரு கண்டிஷன் வச்சுருப்பா, இந்த விஷயம் சீக்ரெட்டாகவே இருக்கணும். அப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகும், வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோனி ரொம்ப சங்கடமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு உடனே அங்கேருந்து போயிடுவா. ஆனால் ஈவினிங் கம்பெனி முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் கார் பார்க்கிங்கில் ஹீரோ காருக்குள்ளே இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஹீரோயினி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாள். லீகலாக அவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தெரியும். யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் சொல்லிட்டு டென்ஷனு. அப்போ தான் அவளோட மேனேஜரு அங்கே வரான். ப்ராஜெக்டை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அவளை தேடி வந்திருப்பான். உடனே ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான், மேனேஜருக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு. ஆனால் ஹீரோ இப்போது ரிலேஷன்ஷிப்பு பப்ளிக்காக ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஹீரோயின் எப்படியோ சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி மேனேஜர்கிட்ட இருந்து பார்க்கிங் வழியாக தெரியாமல் வந்துட்டேன்னு மேனேஜ் பண்ணுறான். அந்த மேனேஜராக ஒரு நல்லவனே இல்லை. அவனுக்கு ஹீரோனி மேலே தப்பான நோக்கம் இருக்குது. இதுக்கிடையிலே தான் செக்யூரிட்டி ஹீரோயினுக்கு எதிராக தோண்ட ஆரம்பிக்கிறான். மேனேஜர் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் டிரைவில் கொடுத்து வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறான். ஹீரோயினையும் ப்ரெசென்ட் பண்ண போகிறப்போ தப்பான ஃபைல் ஓப்பன் ஆகிடும். அது அவளோட மிஸ்டேக், முன்னாடியே செக் பண்ணலை. அந்த பிஸ்னஸ் மேனாக கோவமாக அங்கிருந்து போயிடுவான். மேனேஜர் கத்துறான், இது உன்னுடைய பெரிய தப்பு, பாஸுக்கு தெரிஞ்ச உன்னால் கஷ்டம்னு. ஹீரோனிக்கா டென்ஷனாக நிற்கிறா. ஹீரோயின் கொஞ்சம் டைம் கேட்டு நான் நியூ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுவா. அதுக்குள்ளே அந்த மேனேஜரு சான்ஸை யூஸ் பண்ணி அவளை அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறா. அவளுக்கே புரியுது யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு. அந்த மேனேஜர் விடவே மாட்டான். ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடித்து இன்னும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ ஹீரோயின் நினைக்கிறா, ஹீரோ தான் அவனுடைய ஹஸ்பண்டு, இப்போது அவங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு. ஹீரோ முன்னாடியே சொல்லியிருப்பான், ஏதாச்சும் ஹெல்ப் இருந்தால் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதனால அவள் ஃபைனலாக அவனுக்கு கால் பண்ணுறான். ஆனால் அந்த நைட் டைம்ன்றதுனால ஃபோனை செக்யூரிட்டி தான் அட்டன் பண்ணுவாள். அதுக்கு அப்புறம் ஹீரோயின் எதுவுமே பேசாமல் கால் கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போகிறப்போ அந்த மேனேஜர் மறுபடியும் அவகிட்ட தப்பாக நடந்துக்க ஆரம்பிப்பான். ஆனால் இந்த வாட்டி ஹீரோனி கண்ட்ரோல் இருந்து அவனை நல்லா அட்டாக் பண்ணுறா. அப்போ அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறா, இன்னொரு தடவை இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உன் வேலையோ போயிடும் சொல்லிட்டு. ஆனால் அந்த மேனேஜருக்கு ஹீரோனியுடைய ரியல் ஐடென்டிட்டி தெரியாது. அதனால அவள் சும்மா நம்மளை புலி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே ஹீரோனி மேலே ஆல்ரெடி கோவமாக இருப்பாங்க. அவளோட மிஸ்டேக் காரணத்தினால தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகிடுச்சு. ஹீரோயினி ஒரு டேலண்டான ஃபீமேல் மேனேஜர் கீழே தான் வேலை பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனால் அந்த மேனேஜர் கூட இப்போ அவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா. ஹீரோயினை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலும் யாருமே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ மறுபடியும் ப்ராஜெக்டை ஹெல்ப்காக தான் ஹீரோக்கு தான் கால் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்பா. ஹீரோயின் மறுபடியும் கால் பண்ணுறா. ஆனால் இந்த வாட்டியும் அந்த செக்யூரிட்டி தான் கால் அட்டன் பண்ணுறா. இந்த
தடவை ஹீரோ நேராக ஃபோன் எடுத்துக்கிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பான். நான் கொஞ்சம் வெளியே வேலைக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறான். கால் முடிஞ்சதுமே செக்யூரிட்டி நல்லா கண்டிப்பாக இனிமேல் என் ஃபோனை எடுக்காதுன்னு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அந்த ஃபீமேல் மேனேஜருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னால் மிஸ்டேக் ஆகிடுச்சு, நீங்கள் என்னை மறுபடியும் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் லெட்ரு அவள் தயாரித்த ப்ராஜெக்டையும் கொடுத்துட்டு வெளியே போகிறாள். அந்த லேடி மேனேஜருக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் அவளை திட்டோன்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோயினி வீட்டில் உட்காந்து ரொம்ப அப்செட்டாக இருப்பா. வேலை போச்சு, அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி ஃபோன் எடுத்ததுனால இன்னும் மனசு ரொம்ப காயமாக இருக்கும். அப்போ ஹீரோ அங்கே வரான். ஹீரோயினி அவளை பார்த்ததுமே ரொம்ப கோவத்தில் திட்ட ஆரம்பிக்கிறா. அவள் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்காளேன்னு சொல்லிட்டு புரியாமல் இருப்பான். அவளை அமைதி பண்ணி உள்ளே தூக்கிக்கிட்டு போகிறப்போ ஹீரோயினி வாமிட்டிங் பண்ணிவிடுவா. ஹீரோ முழு நைட்டும் அவளே கவனிச்சுக்குவான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோயினி ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட இன்னொரு செக்யூரிட்டி கால் பண்ணி ஹீரோயினுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிடுவான். அடுத்த நாள் காலையில் ஹீரோயினிக்கு கால் வரும், உங்களுக்கு ரிசைன் பண்ண தேவையில்லை, நீங்கள் மறுபடியும் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இது கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிடுவா. அப்போ ஹீரோ ரூமுக்குள்ளே வருவான். நீ எப்போ வந்தேன்னு சொல்லிட்டு கேட்பா. அவன் நேற்று நடந்து எல்லாத்தையுமே சொல்லும்போது அவள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவாள். நேற்று நம்ம வாமிட் எடுத்தது, நேற்று அவன் நம்மளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டதெல்லாம் பார்த்து ரொம்ப வெக்கப்படுவாள். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுவான். ஹீரோயினியாக ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டே காரில் இருந்து இறங்குவா, யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் அந்த செக்யூரிட்டி ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பா. எல்லாம் தெரிஞ்சும் அதை ட்விஸ்ட் பண்ணி ஆஃபீஸில் ஸ்ப்ரெட் பண்ணலான்னு. ஹீரோயின் தப்பான ஒரு ஆள் கூட அஃபேரில் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹாப்பியாக ஆஃபீஸுக்கு போகிறா. ஆனால் எல்லாருமே அவளை வேற மாதிரி பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினிக்கு நடக்கிற ப்ராப்ளம் எல்லாமே அவங்க மேரேஜ் சிஸ்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க சிஸ்டர் கேட்பாங்க, நீ உன் ஒய்ஃபை உண்மையாகவே லவ் பண்ணுறேன்னா அது ஓப்பனாக சொல்லு, உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் லவ் எப்போ வேணாலும் வரலாம்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, 2 வருஷத்தில் நீங்கள் க்ளோஸாக ஆனீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்காக ஹீரோ கொஞ்சம் நினச்சி பார்ப்பான். ஹீரோயினி எப்பவுமே அவனை கொஞ்சம் பயந்து தான் இருப்பான். மேக்ஸிமம் கிஸ் தான் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுவான். அவ்வளோதான் அவனை மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். வெளியே என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் ஹீரோயினி ஆஃபீஸில் வெளியே போன உடனே எம்ப்ளாயி எல்லாருமே அவளை சுற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஒருத்தங்க கூட தப்பான அஃபேரில் இருக்குன்னு சொல்லிட்டு கேலி பண்ணுறாங்க. அந்த செக்யூரிட்டி எடுத்த ஃபோட்டோவை காட்டி அவளை இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வந்துடுறான். இந்த கார் என்னோடது தான் சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறான். ஆனால் ஹீரோயினி தப்பாக நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஜஸ்ட்டு எனக்கு லிஃப்ட் கொடுத்தாருன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் அவளை இன்சல்ட் பண்ணவங்க எல்லாருமே ஹீரோ அவங்கள வேலை விட்டு தூக்கிறான். ஒரு செகண்டு கூட வெயிட் பண்ண மாட்டான். அப்போது அந்த ஃபீமேல் மேனேஜர் அங்கே வரா. அவள் ஹீரோயினியோடைய ஒர்க்கை பாராட்டி, நீ கொடுத்த ப்ராஜெக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த பிஸ்னஸ் மேனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாள். இதை கேட்ட ஹீரோனியும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஃபைனலாக என் டேலண்ட்டை எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. நெக்ஸ்ட் அந்த மேனேஜர் என்ன சொல்ல போகிறான்னு நினச்சிக்கிட்டு ஹீரோனி இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பா. அந்த ஃபீமேல் மேனேஜர் ஹீரோனியை அவளோட பர்சனல் செக்யூரிட்டியாகவே வச்சுக்கிறா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அந்த நேரம் சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. இப்போ தான் என் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. இங்கே ஹீரோடைய சிஸ்டர் அவளை டீஸ் பண்ணுவா. பாருடா, அவளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தால் உடனே எவ்வளோ டென்ஷன் ஆகி சொல்யூஷன் தேடி பைத்தியமாக ஓடுறேன்னு. லஞ்ச் டைம் ஹீரோ ஹீரோயினியை ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் இழுத்துக்கிட்டு போயிட்டு அவளை கிஸ் பண்ணி, நீ ஒழுங்காக இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்பான். அப்புறம் சொல்லுவான், நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயினி சொல்கிறா, அடா இதெல்லாம் ஒரு சின்ன வேலையில் நடக்கிற ப்ராப்ளம் தான், இதை நானே ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்கிறா. ஸோ அந்த நேரத்தில் அந்த மேனேஜர் ஹீரோனை தேடி அங்கே வர ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோனியா அதை பார்த்துட்டு நீங்கள் சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பிடுறான். ஏன்னா எந்த காரணத்துக்காகவும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. மேனேஜர் அப்போ எதுவுமே டவுட் வராது. ஹீரோயினி சுச்சுவேஷனை எப்படியே ஹேண்டில் பண்ணி வெளியே நார்மலாக நடக்கிறா. நான் மேனேஜராக கேட்பாங்க, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயினி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், இனிமேல் உங்களோட பர்சனல் செக்யூரிட்டியாக வேலை பண்ண போகிறதுன்னு நினச்சி. அதுக்கு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பான், இவ இன்னும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டாகவே வச்சுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் ஆகிறான். ஹீரோவா உண்மையிலேயே ஹீரோனியை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அவளை ஒரு நிமிஷம் கூட விட்டு இருக்க முடியாமல் ஃபீல் பண்ணுறான். ஆனால் இன்னும் அவனுக்கு அந்த செக்யூரிட்டி மேலே எந்த டவுட்டுமே வரலை. ஆனால் நார்மலாக அவனுக்கு எல்லா வேலையுமே அவகிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஆனால் அவள் இருந்துக்கிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சரியாகிடுச்சுன்னு பார்த்ததுமே அந்த செக்யூரிட்டிக்கு கோவம் இன்னும் அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஆஃபீஸு முடிஞ்சதுக்கு
அப்புறம் ஹீரோயினி யாருக்கும் பார்க்காத மாதிரி ஹீரோவோட சேர்ந்து வெளியே போறா. அப்போ அவளோட ஃபோனுக்கு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்து மெசேஜ் வரும். அதை ஹீரோ வந்து கவனிச்சிடறான். உடனே அவனுக்கு அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. ஹீரோயினியோட பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி இருந்தது. ஆனா இப்போ ஹீரோயினுக்கு அவளோட எக்ஸ் பத்தி எந்த ஃபீலிங்குமே இல்லை. அவ மறந்துட்டான். அந்த நேரத்துல ஹீரோவுடைய சிஸ்டர் அங்க வர அவளை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ அவங்களோட பவுண்டிங் ரொம்ப நல்லா ஆகிடுச்சு. பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டு வெளியே போறாங்க. ஸோ அந்த நேரம் வரைக்கும் ஹீரோயினுடைய ஃபோனு ஹீரோ கிட்ட தான் இருக்கும். அந்த மெசேஜை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் அவன் மனசுக்குள்ள இதை டெலிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தோணும். ஆனால் அப்படி செய்ய முடியாமல் இருக்கிறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோவுடைய அம்மா அங்கே இருப்பாங்க. ஹீரோனி அவங்களோட சேர்ந்து கிச்சனில் குக்கிங் பண்ண ஆரம்பிப்பா. அந்த நேரத்தில் ஹீரோவுடைய எக்ஸ் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஹீரோனி ஃபோன் எடுத்து பாருங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்கிறா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான் தெரியுமா, கால் கட் பண்ணிட்டு அந்த நம்பரை டைரெக்டாக பிளாக்ல போட்டுடுறான் ஹீரோனே தெரியாமல். அதுக்கப்புறம் இது ஒரு ராங் நம்பர்னு சொல்லிடுறான். அவங்க சிஸ்டர் வந்து கேட்குறப்போ அதே தான் சொல்கிறான் அவங்க கிட்டேயும். இங்கே ஹீரோயின் ஹீரோவுடைய அம்மா கிட்ட கிச்சனில் குக்கிங் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பையன் எனக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீயும் உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு மேலே இருக்கிற கோவத்தினால தான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு தெரியும்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கேட்பாங்க, இந்த 2 வருஷத்தில் நீ அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டியான்னு, உனக்கு இந்த கல்யாணத்தில் ஏதாச்சும் வருத்தம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோனி கொஞ்சம் யோசிச்சு, இல்லை எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் அவரை கல்யாணம் பண்ணது சரியான முடிவு தானே சொல்கிறேன். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது ஹீரோ மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவளுக்கு இந்த கல்யாணத்தில் எந்த வருத்தமும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கம்பெனி விஷயமா மீட்டிங்கில் இருப்பான். அப்போ ஹீரோயினி அவனுக்கு சூப் எடுத்துக்கிட்டு அங்கே வருவா. உள்ள மீட்டிங் நடக்குதுன்னு அவளுக்கு தெரியாது. புரிஞ்சதுமே கொஞ்சம் சங்கடமாக ஃபீல் பண்ணி உடனே கிச்சனுக்கு போயிடுவான். அந்த நேரத்தில் திடீர்னு கரண்ட் கட் ஆகிடும். ஃபுல்லாக இருட்டு. ஹீரோக்கா இருட்டுனாலே ரொம்ப பயம். ஆனால் இந்த விஷயம் ஹீரோனிக்கு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவள் அதை தெரிஞ்சுக்கிறாள். ஸோ ஹீரோக்கு இருட்டுனாலே சின்ன வயசுலேருந்து பயமாக இருக்கும் போல். அந்த நேரத்தில் ஹீரோனி மெழுகுடுத்தி எடுத்துக்கிட்டு வர உடனே ஹீரோ பயந்து அவளை கட்டி பிடிச்சிக்குவான். அந்த சீனை ஹீரோவுடைய அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ தான் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே வந்து அந்த செக்யூரிட்டி வேலை விட்டு தூக்குன அந்த மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. நீ பண்ண தப்பால் தான் உன் வேலையே போச்சு, எனக்காக இல்லைன்னு. ஆனால் அந்த மேனேஜர் அவகிட்ட பணம் கேட்க ட்ரை பண்ணுவான். அவன் கொஞ்சம் பணம் கொடுக்குறா. இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவா. இதுக்கிடையிலே தான் ஹீரோவோட கம்பெனியில் நியூ எம்ப்ளாயிங்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிறான். அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுக்க அந்த செக்யூரிட்டிக்கே கொடுப்பான். ஆனால் அந்த லிஸ்ட்டு செக் பண்ணும்போது தான் ஹீரோவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பெயரை இன்டர்வியூ லிஸ்ட்டில் இருக்குதுன்னு கவனிக்கிறான். உடனே அவளுக்கு ஒரு பிளான் தோணுது. இவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்தா ஹீரோனியை ஹீரோவுடைய லைஃப்ல இருந்து ஈஸியாக தூக்கிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாள். அதனால அவன் பெயரை செலக்ட் பண்ணிடுவாள். இங்கே ஹீரோனி லேட் நைட்டு வர ஆஃபீஸில் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாள். ரொம்ப பசிக்கும். அப்போ ஹீரோ வந்து அவளுக்கு டின்னர் எடுத்துக்கிட்டு வருவான். ஆனால் உண்மையிலேயே அவனுடைய பிளான் வந்து டின்னர் இல்லை, ரொமான்ஸ் தான். அவங்க 2 பேரும் க்யூட்டாக க்ளோஸாக ஆரம்பிப்பாங்க. அந்த நேரம் வந்து மேனேஜர் ஹீரோயினை பார்க்க அங்கே வர உடனே ஹீரோயினி ஹீரோவை டேபிளுக்கு கீழே மறைய வச்சிடுறா. மேனேஜர் வந்து வேலையை முடிச்சுட்டு சேஃபாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிடுவா. அவள் போனதுமே ஹீரோ மறுபடியும் ரொமான்ஸ் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் ஹீரோயினி அவனை ஸ்டாப் பண்ணி, வாங்க உங்கள் ஆஃபீஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் நாள் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. இந்த 2 வருஷம் மேரேஜ் லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அதனால அந்த மூமெண்ட் 2 பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் டே ஹீரோயினி பெரிய ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அவள் எப்படி ஆஃபீஸ்லேருந்து வெளியே வர முடியாமல் சிக்கிக்கிறாள். ஏன்னா எல்லாரும் ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. உண்மையிலேயே ஹீரோ தான் அவளை எழுப்பாமல் விட்டுட்டான். அதனால அவள் ரூமுக்குள்ளேயே மாட்டிக்கிறான். வெளியே ஸ்டாஃப் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோயினுக்கு வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாள். ஆனால் மறுபடியும் அவள் வெளியே வரணுமே. அதனால வெளியே இருக்கிற எம்ப்ளாயிங்கெல்லாம் கோசப் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாஸ் அவரோட ஒய்ஃபை உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சிருக்காரா, உள்ளே இருந்து ஒரு பொண்ணு குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ஹீரோயினி ஃபேஸ் முழுக்க கவர் பண்ணிக்கிட்டு யாருக்குமே தெரியாது அங்கிருந்து ஓடி வருவா. ஆனா இதுலயே எல்லாருக்குமே டவுட் வர ஆரம்பிக்குது. ஹீரோ அவனுடைய ஒய்ஃபை சீட்டிங் பண்றானா இல்லை வேற யாரையாவது ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்திருக்கானா சொல்லிட்டு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுமே அந்த செக்யூரிட்டிக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும்.
இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஏன் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கொதிக்கிறா. அங்கேருந்து வெளியே வந்த ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறா. அங்கே மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு அவளுக்கு எமர்ஜென்சியாக ஒரு மாத்திரை வாங்கிக்கிட்டு வெளியே வரா. திரும்பி வரும்போது திடீர்னு அவரோட எக்ஸான் அவனோட மோதிக்கிறா. அவளை பார்த்த உடனே அவன் கேவலமாக பேச ஆரம்பிக்கிறான். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ நீ என் கையை கூட பிடிக்க விடலை, இப்போ யாரோட இருக்குன்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, உங்ககிட்ட நான் எந்த எக்ஸ்பிளைனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஆனால் அந்த ஷான் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டான். இப்போ அவனுக்கு இன்டர்வியூக்கு லேட் ஆகிடுச்சு, ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. ஷான் அவளுக்கே சொல்லாமல் வெளிநாட்டுக்கு போக பிளான் பண்ணியிருந்தான். அதையும் டிஸ்கஸ் கூட பண்ணலை. அதனால கோபத்தினால தான் நம்ம ஹீரோயினான பிரேக்கப் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சந்திச்சு என் எக்ஸ் திரும்பி வந்திருக்கான்னு சொல்கிறா. அவள் ஃப்ரெண்டுக்காரி கேட்பா, இன்னும் அவளை நீ லைக் பண்ணிக்கிட்டே இருக்கியான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயினே சொல்கிறா, இல்லை நான் என்னுடைய ஹஸ்பண்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அதுக்கிடையில் அந்த செக்யூரிட்டி ஷானு முன்னாடியே விஷயத்தை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்லிடுறா. என்னென்னா ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு அஃபேர் இருக்குது, ஆனால் அவளுக்கு அது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருக்குது. ஆனால் அவன் கொஞ்சம் மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறான், இன்னும் அவள் என்னதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காளோன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறான், அவன் அந்த கம்பெனிலே வேலை வாங்கிக்கிட்டு ஆஃபீஸ்ல எல்லார்கிட்டமோ நான் தான் சுனியனோட பாய் ஃப்ரெண்டுன்னு பில்டப் பண்ண ஆரம்பிக்கிறான். சிலர் அதை நம்பி அவனை பற்றி சொல்கிறது உண்மையாக இருக்குன்னு நம்புகிறாங்க. இதெல்லாம் ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு வந்ததுமே இதெல்லாம் தெரியாமல் இருப்பா. திடீர்னு அவளுடைய எக்ஸ் அங்கே வேலை பண்ணுறதை பார்த்துட்டு ஹீரோயினி ஷாக் ஆயிடுறா. உடனே அவனை வார்னிங் கொடுக்குறா, நீ என்னுடைய எக்ஸ் தான், இப்போ என்னுடைய பாய் ஃப்ரெண்டு மாதிரி ட்ரை பண்ணாதுன்னு சொல்கிறா. அதுக்கு ஈவினிங் அவள் ஆஃபீஸில் இருந்து வெளியே வரும்போது அந்த ஷானும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். இதை ஹீரோ தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளே டவுட் வர ஆரம்பிக்கும். ஷான் திரும்பி வந்ததுனால ஹீரோனி என்னை விட்டு போயிடுவாளோன்னு சொல்லிட்டு அவன் அந்த கோவத்திலேயே அவளுக்காக வெயிட் பண்ணாமல் வீட்டுக்கு கிளம்பிடுறான். அதே நேரம் ஹீரோனியோடைய மேனேஜரு அவளை ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. 9 மணி ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. வெளியே வர பயங்கரமான மழை. ஹீரோயின் முழுக்க நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருவா. ஹீரோவை அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பான் டென்ஷனாக. அவள் அந்த மழையில் நினைச்சு வரதை பார்த்துட்டு அவன் பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறான், நீ ஓகேவா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனால் ஆஃபீஸில் நடந்த பிரச்சனைகளை ஹீரோனி அவன்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டான். அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள அன்னைக்கு நைட்டு ரொமான்ஸ் மூமெண்ட்னா நடக்கும். அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் இன்டிமேட்டாக இருந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் ஹீரோனியோடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஷாக்கு என்னென்னா, ஹீரோவுடைய ஷர்ட் பேக்கெட்டில் ஒரு பொண்ணோட ஹியரிங் கிடைக்கும். உடனே அவளுக்கு டவுட்டு, இன்னும் இவன் என்னை சீட் பண்ணுறானா சொல்லிட்டு. அவங்கிட்ட டைரெக்டாக கேட்குற தைரியம் கூட வராது. உள்ளுக்குள்ளவே முடிவு பண்ணிக்கிறா, இவங்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிடணும் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறா. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்து எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிடுறா. அவளுக்கு ஒரு ஃபீலிங், எதுவானாலும் பரவாயில்லைன்னு. நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அவன் என்னை சீட்டிங் பண்ணிட்டான்னு சொல்கிறான். ஆனால் உண்மையிலேயே அவங்ககிட்ட ஒரு தடவை கூட நேராக கேட்கல. அன்றைக்கி நைட் 2 பேர் ஒன்றா தான் இருக்காங்க. அவங்ககிட்ட அவள் பேசக்கூட மாட்டேங்கிறா. ஹீரோ அவகிட்ட க்ளோஸாக வர ட்ரை பண்ணுவா. ஆனால் ஹீரோயின் இருந்துக்கிட்டு கோவமாக இப்போ எனக்கு மூடு இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அப்செட் ஆகி கெஸ்ட் ரூமுக்கு போயிடுறான். 2 பேருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. மிட் நைட் டைமில் ஹீரோனிக்கு வயிற்று வலி வர ஆரம்பிக்குது. அவள் மெடிசன் எடுக்க எழுந்து வரா. அப்போ ஹீரோ அவக்குள்ள பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோனி சொல்லிடுறா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், இந்த பேபியை நான் வச்சுக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்பான். அதை கேட்ட ஹீரோவுக்கு ஷாக்கு. ஏன்னா கல்யாணம் ஆனப்பவே ஹீரோனி எனக்கு குழந்தை வேணான்னு சொன்னது ஞாபகம் வரும். ஆனால் அவன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ என்ன முடிவு பண்ணாலும் நான் அதுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதை கேட்ட ஹீரோயின் வேற மாதிரி எடுத்துக்கிறா. அப்போ இவனுக்கு பேபி வேணாம் போலன்னு நினைக்கிறா. உடனே அவள் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெயின் கில்லர் எடுத்துக்க போயிடுறா. இங்கே ஹீரோவுக்கு ஃபுல் கன்ஃபியூஷன். இவன் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கா, உண்மையிலே கோபமா இல்லை அவளுடைய எக்ஸ் வந்ததுனால அவள் பக்கம் போயிடணும்னு நினைக்கிறாளான்னு சொல்லிட்டு. அந்த நைட்டு ஹீரோயினுக்கு தூக்கும்போது ஹீரோ அவள் கையில் அந்த இயரிங் பார்த்துடுறான். அப்போது அவன் நினைக்கிறான் இது அவளுக்கு பிடிச்சிருக்கும் போலன்னு. அதனால அதுக்கு ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த நாள் ஹீரோவுக்கு மேலே செக்யூரிட்டியை வேலைக்கு எடுக்கிறான். அந்த ஃபீமேல் செக்யூரிட்டியை ஈஸியாக உள்ளவே வரவிட மாட்டான். அந்த இயரிங் ஃபோட்டோவை காட்டி அதே மாதிரி ஒன்று வாங்கி வர சொல்லுவான்.
அவனோட ஒய்ஃபுக்காக. இதை கண்டு ஜேஜிக்கா சந்தேகம் வரும், ஏதோ புரிஞ்சுக்கிட்டாலும் சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அந்த ஹீரோவுடைய ஷர்ட் பாக்கெட்டில் வச்சதே இவ தான். அவங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டை வரணும்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ வந்து இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை அவங்க அம்மா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, அவ கோபமா இருந்தா நீயே போய் அவளை சமாதானப்படுத்தணும். அந்த நேரத்தில் ஹீரோயினி அவளோட மேனேஜர் கூட பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருப்பா. இதை தெரிஞ்சதுமே ஹீரோ ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம உடனே டிக்கெட் புக் பண்ணி அவகிட்ட போயிடுறான். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே அவளுக்கு சொல்லவே மாட்டான். அங்கே ஹோட்டல் ஓனர் ஹீரோவை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஹீரோயினை சந்திக்கும் போகிற நேரத்தில் ஓடி போய் மறைஞ்சிருப்பான். ஏன்னா அவன்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ண தான் இங்கே வந்திருக்கா. ஹீரோயினி அவளோட மேனேஜர் கூட பிஸ்னஸ் டீலை முடிச்சு திரும்பி வரும்போது ஹீரோ நானும் லஞ்சுக்கு போகிறேன், நீ சேர்ந்து போகலாம்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோயினி வேண்டான்னு சொன்னாலும் அவளோட மேனேஜர் ஓகே சொல்லிடுவான். அந்த நேரத்தில் ட்விஸ்ட் என்னன்னா ஹீரோயினியோடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அங்கே வந்திருப்பான். அவன் அவளை ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்திருக்கான். அங்கே ஹீரோ முன்னாடியே இவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவளுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு பேச ஆரம்பிக்கிறான். இது கேட்ட ஹீரோக்கா உள்ளுக்குள்ளே பொறாம கொதிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அவங்க 4 பேரும் சேர்ந்து லஞ்சுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே சுச்சுவேஷன் கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கும். அப்போ ஹீரோனி பல தடவை கிளியராக பண்ண ட்ரை பண்ணுறான், இவ என்னுடைய எக்ஸ் தான். ஹீரோனி பல தடவை கிளியராக பண்ணாலும் இவன் என்னுடைய எக்ஸ் தான், இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் சகடமாக இருக்கும்போது அந்த மேனேஜருக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது, இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு. இங்கே ஹீரோ கொஞ்சம் குடிச்ச மாதிரி ஆக்ஷன் பண்ணி ஹீரோயினுடைய ரூமுக்கு போகிறான் சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினி அங்கே இருக்க மாட்டான். அவளை பின்தொடர்ந்தே அந்த ஷானும் கூட அங்கே வந்திருப்பான். உடனே அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. ஷான் சொல்கிறான், நீ அவளோட பாஸ் தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உன் ஒய்ஃபை நீ ஏமாத்துற சரியில்லை அப்படின்னு. அவள் வீட்டில் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்காக ஹீரோ நேராக சொல்கிறான், நான் தான் அவனுடைய ஹஸ்பண்டு. இது கேட்ட ஷானு ஷாக்கு, இது எப்படி பாசிபிள், நம்பவே மாட்டான். அந்த நேரத்தில் ஹீரோயினி அவளுடைய மேனேஜர் கூட ரூம் பக்கம் வரா. இதை பார்த்த ஹீரோவா ஷானை அங்கிருந்து அனுப்பிடுறான். ஹீரோயினி உள்ளே வந்ததுமே நேராக ஹீரோ தான் கட்டி பிடிச்சிக்கிறா. இதை பார்த்த மேனேஜருக்கு ஃபுல் ஷாக்கு. அப்போ ஹீரோ அவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான், நாங்கள் லீகலாக மேரேஜ்னு. அதுக்கப்புறம் மேனேஜரை சமாதானப்படுத்தி இந்த விஷயத்த சீக்ரெட்டாக இருக்கணும்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினியை தூக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறான். அவளோட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் கண்ணீர் விட்டு நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நீ என்னை லவ் பண்ணவே இல்லை, நான் உன்னோட இருக்கவே மாட்டேன், டிவோர்ஸ் ஓணுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. ஹீரோவா எவ்வளவோ கேட்குறான் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் சொல்லவே மாட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினுக்கு பீரியட் வர ஆரம்பிக்குது. ஹீரோவா அவளுக்காக பேடெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப கவனமாக பார்த்துக்குவான். அப்போதான் ஹீரோயினி எல்லா கோபத்தையும் வெளியில் வருது. அவள் கத்துற, நீ என்னை ஏமாத்திட்ட, இந்த ஹீரோயின் உன்னுடைய ஷர்ட் பாக்கெட்டில் கிடைச்சிது, உனக்கு வேற யாராச்சும் பிடிச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், நம்ம டிவோர்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஏமாத்தணும்னு அவசியம் என்னன்னு அதை சொல்லிட்டு ஹீரோயினி கோபத்தில் ரூமில் இருந்து வெளியே போயிடுவா. ஹீரோவா ஃபுல் ஷாக்கு, நான் எப்போ அவளை ஷூட்டிங் பண்ணேன், இந்த ஹீரோயின் என்கிட்ட எப்படி வந்தது அவனுக்கே புரியாது. அப்போதான் அவனுக்கு யோசிச்சு பார்க்குறான், இந்த மிஸ்டர் ஸ்டாண்டிக்காக தான் இவ என்னை கிட்ட பிரிஞ்சு இருந்தாலாம் சொல்லிட்டு. அதனால இந்த மேட்டரை முழுக்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடிவு பண்ணுறான். கொஞ்ச நேரத்திலே எல்லா உண்மையும் ஹீரோ கண்டுபிடிச்சிடான். இது எல்லாம் அவளோட செக்யூரிட்டாக பண்ண வேலைன்னு சொல்லிட்டு. அவகிட்ட கேட்டதுமே அவள் ஓப்பனாக ஒத்துக்கிறா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். இதை கேட்ட ஹீரோக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே கொதிக்கிறான். உடனே அவளை வேலையிலிருந்து தூக்கிடுறான். நீ பண்ண காரணத்தினால தான் என் ஒய்ஃப் இப்போ என்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னு அதை சொல்லி அவளை வெளியே தள்ளிடுறான். ஆனால் அந்த செக்யூரிட்டி அவ்வளோ ஈஸியாக விட மாட்டான். கோபத்தில் சில ரவுடினுக்கு கால் பண்ணி பிஸ்னஸ் கான்டாக்ட் கிட்ட கால் பண்ணி ஹீரோயினியை அரெஸ்ட் பண்ணிடுங்க சொல்லிடுவா. அவள் ஆல்ரெடி ஃபயர் ஆகிட்டான்னு அவளுக்கே தெரியாது. இங்கே ஹீரோயினி அவளுடைய மேனேஜர் கிட்ட வேலையை பிஸியாக இருப்பா. மேனேஜருக்கு இன்னும் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிவீல் ஆனது தெரியாது. இப்போ ஹீரோவோ அங்கே வந்து ஃபுல் எல்லா ஒன்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னுடைய செக்யூரிட்டி அந்த வேலையெல்லாம் பண்ணால் எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனி கொஞ்சம் ஃபைனலாக அமைதியாகி ஹீரோவை மன்னிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனியுடைய எக்ஸ் சான் கிட்ட ஒரு நல்ல வேலையை அரேஞ்ச் பண்ணி அவளை வேற இடத்துக்கு அனுப்பிடுவான். அப்போ தான் ஷானுக்கு முழுசாக புரிஞ்சிக்கிறான் ஹீரோனி உண்மையிலேயே ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு புரியுது பிரேக்கப் ஆன 17வது நாள்லயே இந்த கல்யாணம் நடந்தது சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினி அவளோட மேனேஜரோட ஒரு பெரிய பிஸ்னஸ் டீலுக்காக தான் மீட்டிங்க்கு போகிறாங்க. அங்கே அந்த பிஸ்னஸ் மேன் யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணதுனால ஹீரோனியை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் இருந்த பிஸ்னஸ் மேனு ஹீரோனி கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். அப்புறம் நம்ம ஹீரோனி இருந்துக்கிட்டு சும்மா விடுவாளா, ஓங்கி அவளுக்கு ஒரு உதவி கொடுத்துட்டு அவளோட மேனேஜரை கூட்டிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறா.
இதனால கம்பெனிக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகலாம். ஏன்னா இந்த பிஸ்னஸ் மேன் வந்து ரொம்ப பெரிய ஆள். இருந்தாலும் இந்த தடவை ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவள் பண்ணது சரிதான் சொல்லிட்டு. ஆனால் அந்த செக்யூரிட்டிக்காரி சும்மாவே விட மாட்டா. இந்த விஷயத்த டைரெக்டாக ஹீரோவுடைய அப்பா கிட்டே சொல்லிடுறா. ஹீரோயினி கம்பெனியுடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணிட்டான்னு. ஹீரோவுடைய அப்பா வந்து அம்மாவுடைய அஃபிஷியலாக டிவோர்ஸ் ஆகலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சேர்ந்து வாழறதே இல்லை. இந்த நியூஸ் கேட்டதுமே அவங்க அப்பா ஃபுல் கோபத்தில் கம்பெனிக்கே வராங்க. அங்கே வந்ததுமே ஹீரோனியை ரொம்ப கடுமையாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கூடவே நீ ஹீரோவையை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லிட்டு வாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ என்ட்ரியாக வரான். அவன் அவங்க அப்பாவை நேராக எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். இப்போ இவ என்னுடைய வைஃப், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன், என்ன நடந்தாலும் நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன்னு. அவனோட அப்பா இன்னும் கோபமாக இந்த பொண்ணோட பிடிவாதத்தினால பிஸ்னஸ்க்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோபமாக கிளம்பிடுவார். ஹீரோனி எந்த தப்புமே பண்ணலைனாலும் அவளை சப்போர்ட் பண்ணி அமைதி பண்ணுவான். எல்லாம் சரியாகிடும், இனிமேல் நீ யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு. இப்போ ஆஃபீஸில் எல்லாருக்குமே கிளியராக தெரியும் ஹீரோயினி கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் ஹீரோவுடைய சிஸ்டர் பிரதர் வராங்க. அங்கே 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இவங்க ரிலேஷன்ஷிப் இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய சிஸ்டர் ஒரு அட்வைஸ் கொடுப்பா. கம்பெனி ஃபியூச்சருக்காக நீ ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ ஆஃபீஸில் எல்லோரும் முன்னாடியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான். நம்ம கம்பெனியில் எந்த பொண்ணாவது யாராச்சும் பிஸ்னஸ் மேனுக்கு தப்பு பண்ண ட்ரை பண்ணால் டைரெக்டாக ஆக்ஷன் எடுக்கலாம், இங்கே எந்த ஒரு லீகல் விஷயமும் நடக்காதுன்னு சொல்லிட்டு போல்டாக சொல்லுவான். இதை கேட்ட ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஹீரோனிக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். இதுதான் என்னுடைய ஹஸ்பண்டுன்னு உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்பா. அப்போது ஹீரோ வரா. மறுபடியும் அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 2 பேரும் அன்றைக்கி நைட்டு ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து ஹீரோயினி ரொம்ப கேரிங்காக ஹீரோவுக்காக லஞ்ச் பேக் பண்ணுவாள். ஒரு க்யூட் பேக்கு கொடுப்பாள். ஹீரோ அதை ஆஃபீஸ்க்கு எடுத்துக்கிட்டு போனதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. பாஸ் அவரோட ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுறாரு. ஆனால் ட்விஸ்ட்டு என்னன்னா அங்கே அந்த செக்யூரிட்டி கேர்ள் மறுபடியும் வந்துடுறா. அப்போ ஹீரோனியை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுவா. அப்போ ஹீரோனி அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங் விஷயம் பார்த்துடுறா. என்னன்னா ஹீரோவுடைய சிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணு கூட சீக்ரெட்டாக இருக்கான். உடனே ஹீரோயினி ஸ்மார்ட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் அவன் இதை நோட்டீஸ் பண்ணிடுறான். ஹீரோவுடைய சிஸ்டர் கிட்ட போயிட்டு நடந்ததை சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அதே நேரத்தில் அவளோட ஹஸ்பண்ட் அங்கே வந்துட்டு ஹீரோனியை மடிக்கிறான். ஹீரோனியா உண்மையை சொல்ல முடியாமல் அவளும் ஃபுல் கன்ஃபியூஷன், இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பிரதர்ல தனியாக ஹீரோயினியை சந்திக்கிறான். டைரெக்டாக அவங்கள மிரட்டுறான். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஹீரோ உண்மையிலே லவ் பண்ண மாட்டான், அவங்க அம்மாக்காக தான் உன்னை மேரேஜ் மெயின்டைன் பண்றேன், நீ ஏதாவது தப்பா வெளியே சொல்ல ட்ரை பண்ணா உன்னையும் ஹீரோவையும் பிரிக்க எனக்கு ஒரு நிமிஷம் போதாதுன்னு இந்த மாதிரி பேசவே ஹீரோனி கொஞ்சம் பயந்து போயிடுறா. ஆனால் அதே நேரத்தில் ஹீரோ அங்கே வந்துடுறான். என்னாச்சுன்னு கேட்ட உடனே ஹீரோனி இந்த தடவை சும்மா இருக்க மாட்டா, எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லிடுறான். உங்கள் சிஸ்டரோட ஹஸ்பண்டு வேற பொண்ணு கூட சீட்டிங் பண்ணுறான், நான் ப்ரூஃப் கூட எடுத்திருக்கேன்னு. அதை கேட்ட ஹீரோக்கா கோபம் உச்சத்துக்கே போயிடும். அவகிட்ட இருந்த ப்ரூஃப் எல்லாமே அவன் கைக்கு வந்ததுமே சுச்சுவேஷன் முழுக்க சீரியஸ் ஆகிடும். அதை கேட்ட ஹீரோ ரொம்ப கோபமாகி ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாமல் அந்த பிரதர் இன் லா குடும்பத்தோட எல்லா ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ் டீலையும் கேன்சல் பண்ணிடுறான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஹீரோனுடைய சிஸ்டர் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு அழுகுறா. ஆனால் கொஞ்ச நேரத்திலே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறா. இப்படி சீட்டிங் பண்ணுறவனோட வாழ முடியாது. உடனே அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடிவு பண்ணிடுறா. இந்த மேட்டர் ஹீரோவுடைய அப்பா கிட்ட போனதுமே அவர் அதுக்கு சம்மதிக்க மாட்டார். இது பெரிய பிஸ்னஸ் லாஸ் ஆகணும். ஆனால் ஹீரோவுடைய சிஸ்டர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்பா. இது என்னுடைய லைஃப் டிசிஷன், இது உங்களுக்கு முடிவு பண்ண எந்த உரிமை இல்லைன்னு. இதை கேட்ட ஹீரோவுடைய அப்பா வந்து ஹீரோவை சிஇஓ போஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவான். அதே நேரத்தில் ஹீரோயினை கூட அந்த ஜாப்ல இருந்து ஃபயர் பண்ணிடுவான். ஆனால் ஹீரோ வந்து ரொம்ப அமைதியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இந்த முடிவுக்கு அவன் ஓகே சொல்லிடுறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த கம்பெனி நான் இல்லாமல் ஓடாதுன்னு சொல்லிட்டு. அவனோட லாயல் எம்ப்ளாயிங் கூட சில பேருக்கு வேலையை விட்டுட்டு ஹீரோ கூடவே சேர்ந்து ஒரு புதிய வேலை ஸ்டார்ட் பண்ண வராங்க. அவங்க எல்லாருமே ஜீரோலிருந்து மறுபடியும் கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஹீரோவுடைய டேலண்ட்டு சப்போர்ட்டிவ் ஃபேமிலி காரணமாக தான் அவன் புதிய கம்பெனியை பெரிய லெவலுக்கு போயிடும். இதுக்கிடையே தான் ஹீரோவுடைய அப்பா கம்பெனி மேனேஜ் பண்ண முடியாமல் லாஸ்ட்டாக அந்த கம்பெனியே க்ளோஸ் ஆகிடும். ஃபைனலாக ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிவிடுவான். ஹீரோயினையும் ஃபுல் ஹாப்பியாக எஸ் சொல்லிடுவான். இப்போ தான் அவங்களுடைய ரியல் லவ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ராமா இதோட ஹாப்பி என்டிங்காக முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோடு நான் உங்களை பார்க்குறேன்.